தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிப்புராவை அணுகுங்கள். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இந்த வருடத்தை பொறுத்தளவு நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகுங்கிற அளவுக்கு இவங்க முயற்சி செய்தால் வெற்றி பெறுவது நிச்சயம். இந்த துளாராசி பெண்களுக்கு சுக்கிர பகவானே ராசியை பார்க்கறதுனால இவர்கள் நினைத்த துறைகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இவங்களுக்கு கைகூடி வருது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். பெருசாக நோய்ங்கிறது வராது, ஆனால் ஏதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நார்மல் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இந்த 10ஆம் இடத்துல குரு உட்காருகிற போது ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் செய்கின்ற வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எமோஷனலாக வேலையை தூக்கி போட்டு வந்துடக்கூடாது. குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குற நல்ல முறையில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருந்தா அந்த குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கடன் யார்கிட்ட வாங்குகிறோம், எதற்காக வாங்குகிறோம், அதை எப்படி அடைக்க போகிறோம், இதெல்லாம் தெரியாமல் துலாம் ராசிக்காரர்கள் காலை வைக்கக்கூடாது. அவங்க நீட் எக்ஸாமினேஷன் போன்ற விஷயங்களில் வெற்றி அடைந்து பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஜெயிச்சு நல்ல வேலை கிடைக்கிறதோ, நல்ல உயர் படிப்புகள் அமைகிறதோ இந்த ஆண்டு அமைந்தே தீரும். துலாத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் அநேக நல்ல நிலைகளில் செட்டில்ட் ஆகிறது, உற்சாகமாக முன்னேறுறது, இப்படிப்பட்ட அனைத்தையும் சந்திக்கக்கூடிய பராபரிடம் துளாராசிக்கு வெற்றியாகிறது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். முக்கியமாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் போதுமா இருக்கட்டும், தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதா இருக்கட்டும், நம்மளோட ராசிக்கு என்ன விஷயங்கள் நடக்கும், இந்த வாட்டியாவது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பாங்க. இவ்வளோ நேரம் பொது பலன்களாக பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். 3 பேர் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. இந்த பராபவ வருஷம் நல்ல மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த வருஷமா இருக்கணும்னு வாழ்த்துறோமா. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? வருடத்தின் ஆரம்பம் ரொம்ப சிறப்பாக இருக்குமா. ஏன்னா ராசிநாதனே 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்க்கிறார். அதேபோல் குரு பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். சனி பகவான் பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம், அவர் போய் 6ஆம் இடத்துல போய் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். வருடத்தின் ஆரம்பம் என்பது துளாராசிக்கு அனைத்து கிரகங்களும் மிக சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இவன்தான் அந்த குரு பயிற்சி ஆனாலும் கூட அதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு குறைகள் இல்லை. இந்த வருடத்தை பொறுத்தளவு நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகுங்கிற அளவுக்கு இவங்களை முயற்சி செய்தால் வெற்றி பெறுவது நிச்சயம். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணும், கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அதே மாதிரி மேடம் இப்போ தான் சொல்லி முடித்தாங்க, லௌகிக வாழ்க்கை, காதல், திருமணம் சம்மந்தப்பட்டது, இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நினைத்த காரியங்கள் எல்லாம் ஜெயம். அதுபோல் 10ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். இந்த 10ஆம் இடத்துல குரு உட்காருகிற போது ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் செய்கின்ற வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எமோஷனலாக வேலையை தூக்கி போட்டு வந்துடக்கூடாது. இன்னொரு வேலை எப்படியாவது கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட்டுறக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது கட்டாயம். நிச்சயமாக பொருளாதார உயர்வுகள் மிகச் சிறப்பாக இருக்க போகுது. எதையும் வாங்கலாம், எதையும் விற்கலாம், எதையும் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு பொருளாதாரம் கை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய தொழில் போட்டிகள் கொஞ்சம் குறையும். சட்ட வழக்கு சம்பந்தமாக ரொம்ப கஷ்டப்பட்டு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் பிரச்சனைகள் சார்ட் அவுட் பண்ணப்படும். எதிரிகளே இல்லை, இனிமேல் நாம் எதையும் செய்யலாங்கிற அளவுக்கு களம் இவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துலாத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் அநேக நல்ல நிலைகளில் செட்டில்ட் ஆகிறது, உற்சாகமாக முன்னேறுறது, இப்படிப்பட்ட அனைத்தையும் சந்திக்கக்கூடிய பராபரிடம் துளாராசிக்கு வெற்றியாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்க இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்ல வருடமாக அமையும். அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்? ஆரோக்கியம். ஏன்னா அவங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ ஒரு 40-50 வயதை கடந்தவர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெருசாக நோய்ங்கிறது வராது, ஆனால் ஏதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நார்மல் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ என்ன பிரச்சனைனே தெரியாமல் டாக்டர்கிட்ட போயிட்டே இருப்போம், அதுக்கு செலவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த குரு பகவானினுடைய மாற்றமும் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். சனி பகவான் நமக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ ஒரு நிலையில்லாத ஒரு குழப்பங்கள், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி கடன்,
தேவைக்கு மட்டும் கடன் வாங்கினால் போதுமானது. ஸோ பேங்க்கில் கொடுக்குறாங்க, இல்லை கிரெடிட் கார்டில் நமக்கு வருது, நமக்கு ஒரு ஆஃபர் வருது அப்படிங்கிறதுக்காக போய் நம்ம வந்து யோசிக்காமல் கடன் வாங்குவது மிக மிக தவறு. ஏன்னா குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதுக்கப்புறம் கேதுவும் 10ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ வேலை விஷயத்தில் சார் சொன்ன மாதிரி, ஸோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கடன் யார்கிட்ட வாங்குகிறோம், எதற்காக வாங்குகிறோம், அதை எப்படி அடைக்க போகிறோம், இதெல்லாம் தெரியாமல் துலாம் ராசிக்காரர்கள் காலை வைக்கக்கூடாது. இதில் கவனமாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது, மேரேஜ் லைஃப் அதெல்லாம் எப்படி இருக்கும் சார்? இருக்கிற ராசிகளில் நல்ல ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு துலா ராசிமா. இந்த அகரம் இப்போ சிகரமாச்சு, தகரம் இப்போ தங்கமாச்சுங்கிறாங்க பாருங்க, அப்படி சூப்பர் பீரியட். துலா ராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானே ராசியை பார்க்கிறார். தன் வீட்டை தான் பார்க்கும் கிரகம் வந்து உயர்த்தி விட்டுரும் வாழ்க்கையில். அப்படி சுக்கிரனுடைய வீட்டை சுக்கிரனை பார்க்கிற போது இந்த ஆண்டு இவர்களுக்கு திருமணம் போன்ற நல்ல செய்தி கூடி வந்துடும். அலுவலகத்தில் தலைமை பொறுப்புகள் தேடி வரும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வந்து சேரும். அதே போல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துக்கிட்டு இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அத்தனையிலையும் இவங்களுக்கு வெற்றி வந்து சேரும். இவங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் எல்லாம் அடிபணியக்கூடிய ஒரு காலம் வரும். சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி. உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் வெளிப்பட்டு வியாதிகள் பரிபூர்ணமாக குணமாகும். இவங்க ஜீனில் உடம்புல ஒரு வியாதி உள்ளுக்குள்ளே இருக்குன்னா அந்த வியாதி வெளிப்படுதுன்னு கவலைப்பட வேண்டாம், வெளி வியாதி குணமாக போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். நல்ல முறையில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் கைகூடி வருது. அதே மாதிரி பெண்கள் சகல துறைகளில் முன்னேறி வருவாங்க. இந்த துளாராசி பெண்களுக்கு வந்து சுக்கிர பகவானே ராசியை பார்க்கறதுனால இவர்கள் நினைத்த துறைகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இவங்களுக்கு கைகூடி வருது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் திருமணம் ஆனவங்க ஆல்ரெடி ஆனவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை 6ஆம் இடத்துல வருகிற போது இந்த கணவர் பணி நிமித்தமாக சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய, வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் ஒரு சிறு பிரிவுகள் இது வரக்கூடிய அமைப்பும் துளாராசிக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அம்மா அதை குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது எச்சரிக்கையாக இருப்பது என்பது துளாராசிக்கு நல்லது. ஆனால் கடன் படுவார்கள். அளவாக கடன் வாங்கிக்கிட்டால் நல்லது. அதை கூட குரு பகவான் வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த 6ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்கிற போது எப்படிப்பட்ட கடன் வந்தாலும் அடையும், எப்படிப்பட்ட நோய் வந்தாலும் தீரும், எப்படிப்பட்ட எதிரிகள் இருந்தாலும் மண்டியிடுவார்கள், வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் இவர்கள் வெல்வார்கள். அப்படி ரொம்ப நல்ல காலம். தொட்டதெல்லாம் சொல்லுங்க, ஒரு அற்புத நேரத்தை சொல்லுங்க அப்படின்னா இந்த பராபவ வருஷம்தான் இவங்களுக்கு அற்புதமான நேரம். தாயுடைய உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், எஜுகேஷன்லாம் முன்னேற்றம் வரும். ஐயா கடகராசிக்கு சொல்லும்போது ஒரு அருமையான விஷயத்தை சொன்னாங்க. நீட் எக்ஸாமினேஷன் போன்ற விஷயங்களில் ஒரு வெற்றி கிடைக்கும். அப்படித்தான் துளாராசி அவங்க நீட் எக்ஸாமினேஷன் போன்ற விஷயங்களில் வெற்றி அடைந்து பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஜெயிச்சு நல்ல வேலை கிடைக்கிறதோ, நல்ல உயர் படிப்புகள் அமைகிறதோ இந்த ஆண்டு அமைந்தே தீரும். அவ்வளோ பெரிய யோகம் துளாராசிக்காரர்கள் காத்திருக்கிறது. இவர்கள் காட்டில் மழை பெய்யுது.